எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடி ரோட்ஸ் அண்ட் லோகன் பால் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. கோடி ரோட்ஸ் பேசும்போதே பார்த்தீங்கன்னா இடன்லேயே மாவரிக் லோகன் பால் வந்துட்டார். நான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பாப்புலரானவன், அதனால் எனக்கு இங்கே இன்ட்ரடியூஷன் எதுவுமே தேவையில்லை. பட் நான் கோடி உனக்கு தேவைன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உன் டைட்டில் மிஸ்ஸஸ் டைட்டில் மேட்ச்னு சொல்லி ஆர்வமாக இருந்தேன். நான் வேறு என் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டேன். அந்த சோகத்தில் வேறு இருப்பேன். பட் ஆனால் கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் நீ தோக்க தானே போகிற. உன் டைட்டில் என்கிட்ட வரப்போது. நான் டபுள் சாம்பியனாக இந்த சவுதி அரேபியா விட்டு போக போகிறேன். உன் கனவுகள் எப்போவுமே படிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறது தெரியும். சோஷியல் மீடியாவில் இந்த டபிள்யூபிள்யூ எவ்வளோ பெருசு, அதில் பாதி கூட நீ இல்லை, அதை புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூடைய சூப்பர் ஸ்டாரான கோடி ரோட்ஸ் லோகன் பாலை வீழ்த்த தான் போகிறான். அதை மக்கள் கேட்க தான் போகிறாங்க. என்னப்பா ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன இன்னும் பழைய காலத்திலே இருக்க போல இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணிட்டேன்னா என்னையும் பீட் பண்ண நினைக்கிறியா? புரிஞ்சுக்கோ, இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நீ அவமானம் தான் பட போகிற. இங்கே இருக்கிற மக்கள் முன்னாடி நீ தோக்க தான் போகிற. நான் தோக்கது இருக்கட்டும் லோகன், நான் ஒன்று கேட்கணும். நீ சீட் பண்ணுறியாமே, நீ ரொம்பவே சீட்டபிள் மேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ கூட சவுதி அரேபியாவுக்கு இங்கே வரும்போது என்னை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வெப்பன்லாம் கொண்டு வந்துருக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? லோகன் பால் பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே ஷாக்கிங் ஆகுது. என்னது நான் சீட்டிங் மேனா? நான்ப்பா யார்கிட்ட எப்படி போசணும்னு தெரியாமல் இருக்கிறேன். சரி பரவாயில்ல, இவர் பேர் தான் மைக்கிள். இவர் எனக்கு ரொம்ப நம்பக தகுந்தமான ஆள். அவர் உங்ககிட்ட வெப்பன் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவார். ஃபஸ்ட்டு கோடிக்கிட்ட செக் பண்ணுவேன். அவன் தான் ஒரு சீட்டிங் மேன். கோடி ரோட்ஸை செக் பண்ண அவர்கிட்ட இல்லை. சரி லோகன், நான் உங்ககிட்ட செக் பண்ணணும். சரிப்பா செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல செக் பண்ணி பார்க்காரு. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸை செக் பண்ணதுக்கப்புறமா லோகன் பாலை செக் பண்ணி பார்த்தா வெப்பனு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு லோகன் பால். வெப்பன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா லோகன் பால்? இந்த வெப்பன் எப்படி என் பாக்கெட்டில் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே. ஓ, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இது என் தம்பிக்க பேண்ட்டுப்பா. நான் என் தம்பிக்க பேண்ட்டை கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவன் இந்த மாதிரி வெப்பனை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்? நானும் இந்த மாதிரிலாம் சீட் பண்ணுற நகம்பரெலாம் கிடையாது. சரி, நாளைக்கு நடக்க போகிற ஈவெண்ட்டில் பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதே மாதிரி நீ நிறைய வெப்பன் வச்சுருக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் லோகன். இதை பயன்படுத்தி நீ என்னை வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் லோகன் பாலுக்கு சொல்லியிருக்கிறாரு.